இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் டேவிட் யரோஸ்கி இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க லாக்ட் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே 2019 ரிலீஸ் ஆன 4x4 அப்படிங்கிற ஒரு அர்ஜென்டினியன் படத்தோட ரீமேக் தான். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஹீரோ பேர் எடி. அவர் தன்னைத்தானே ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதனால் சின்ன சின்ன திருட்டு, இந்த கார் பார்ட்ஸ் திருடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் தான் ஒரு ஹை எண்ட் எஸ்யூவி வெஹிக்கிள் ஒரு பார்க்கிங் யார்டில் நிற்கிறத பார்க்குறாரு. அதை பார்த்ததும் இதை ஜாக் பண்ணிடலாம் அப்படின்னு காருக்குள்ளே போகிறாரு. போன இவர் வெளியவே வர முடியாத அளவுக்கு மாட்டிக்கிறாரு. அவர் என்ன பண்ணியுமே அவரால் வெளியே வர முடியலை. ஏம்னா புல்லட் ப்ரூஃப் கிளாஸஸ், டைட்டானியம் பில்ட் டோர்ஸ், இன்பில்ட் கேமராஸ், எலக்ட்ரிக் ஷாக், இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆட்டோமேட்டடாக இருக்குன்னு ஒருத்தையும் டிஸ்பிளேல பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்களுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட கார் அப்படின்னு சொல்கிறான். இவன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இவனே ஒரு சோஷியோபேத் தான். அண்ட் ஹீ ஹேஸ் இஸ் ஓன் ரீசன். ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு, அவன் அந்த காரை விட்டு வெளியே வந்தானா இல்லையா அப்படிங்க தான் படத்தோட மொத்த கதையே. படம் ஆரம்பித்து கொஞ்ச நேரம் கதை எங்கேயுமே நகராமல் ஒரே இடத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆஃப்கோர்ஸ் இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு காருக்குள்ளே தான் நடக்குது. ஆனால் இந்த 1.25 மணி நேரம் படத்துக்கு செட்டிங் ஆஃப் ஃபேஸ்க்கு ரொம்பவே டைம் எடுத்துட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் போக போக ரொம்பவே எங்கேஜிங்காக இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக அந்த கார் மூவ் ஆனதுக்கப்புறம் கதை சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காருக்குள்ளே ஹீரோ ஃபேஸ் பண்ணுற அந்த கிளாஸ்ட்ரோஃபோபிக் எஃபெக்டை கேமரா ஆங்கிள்ஸ் மூலயமாவும் எடிட்டிங் மூலயமாவும் நமக்கு அவ்வளோ சூப்பராக கடத்தியிருந்தாங்க. படம் பாதி தூரத்தை எட்டுனதும் ஹீரோ வில்லன் அவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம லாபத்துக்காண்டி என்னன்னாலும் செய்யலாம் அப்படிங்கிறவனும், இந்த மாதிரி சொசைட்டிக்கு கேடு விளைவிக்கிறாங்கள என்னன்னாலும் செய்யலாம் அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லேருந்து பேசுகிற அவங்களோட உரையாடல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எங்கேஜிங்காக கொண்டு போனதே அந்த பொண்ணோட ஆக்டிங் தான். அந்த பொண்ணும் அவங்க அப்பாவுக்கும் உள்ள பாண்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல படம் தான். அதாவது பார் ஆவரேஜ் மூவி. இப்போ இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.